Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம bouncy curls எப்படி பண்ண போறோம் அப்படின்றது தான் பார்க்க போறீங்க இந்த வீடியோல. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த ஈஸியான மெத்தட டெக்னிக்ஸோட நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உள்ள. ஸோ எஸ் கைஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்னோட ரியல் ஒரிஜினல் ஹேர் இப்படி தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு எல்லா சிக்கும் எடுத்துக்கிறேன் ஒரு லாங் டூத் கோம் வச்சு. இப்போது நான் வந்து ஒரு detangler ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன் கைஸ். இங்கே நீங்கள் ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம், பட் என்கிட்ட இந்த detangler ஸ்ப்ரே இருக்குது, ஸோ நான் அதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு ஒரு குட் ரிசல்ட் தான் எனக்கு தருது. இது வந்து நிர்வானா அப்படின்ற ஒரு பிராண்ட். லிங்க் இப்போதைக்கு நான் போட முடியாத லாக்டவுன் சுச்சுவேஷனால், பட் நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போது அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி டேங்கிளிங் டீசர் வச்சு நான் கோம் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஈஸியாக ப்ராடக்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நான் வந்து ஹேரை செக்ஷன் பண்ணிக்க போகிறேன். க்ரௌன் ஏரியா வந்து மேல் பகுதியான முடியை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்து சுற்றி ஒரு கிளிப் போட்டுக்க போகிறேன். அது க்ரௌன் செக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம லோவர் பார்ட் ஆஃப் ஹேரோட நம்ம டீல் பண்ண போகிறோம். அதையும் நான் 2 செக்ஷனாக பிரிச்சுக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ இப்போ ரைட் செக்ஷன் கால் பண்ண போகிறதுனால லெஃப்ட் செக்ஷனை கிளிப் பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். ஸோ ரைட் செக்ஷனை இப்போ நான் வந்து அதை திருப்பி டீஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி இப்போது சீப்பால் வாரிக்கிறேன். ஸோ எந்த மாதிரி ஒரு சிக்கும் இருக்கக்கூடாதுன்னு. இப்போது பின்னாடியிலேருந்து நான் ஒரு செக்ஷன் எடுக்கிறேன் கைஸ். நல்லா நோட் பண்ணுங்கள். முன்னாடியிலேருந்து எடுக்கல, பின்னாடியிலேருந்து எடுத்துகிட்டு என்னோடய ஸ்ட்ரெயிட்னரை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எஸ், என்னோடய ஸ்ட்ரெயிட்னரை தான் நான் இன்றைக்கி பவுன்சி கர்ல்ஸ் கொண்டு வர வைக்க போகிறேன். இப்போ ஹீட் பார்த்திங்கன்னா நான் 190 வைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து என் முடியை லைட்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கர்லி ஹேராக இருந்தால் நீங்கள் பவுன்சி கர்ல்ஸ் உங்களுக்கு டெஃபினேஷனாக தெரியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபைண்டாக தெரியும். ஓகே, என்னோடய ஹேர் டெக்ஸ்டருக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காமிச்சேன். ஸோ நீங்கள் கர்லி ஹேராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அளவுக்காவது ஸ்ட்ரெயிட் பண்ணணும். ஃபுல்லாக பண்ணினாலும் ஓரளவுக்காவது பண்ணணும். இப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த ஹேரை எடுத்து ஸ்ட்ரெயிட்னர் கிளாம்ப்ஸில் வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு அப்படியே இறக்கிட்டு இன்னொரு ரொட்டேஷன் எடுத்துகிட்டு லைட்டாக ரொம்ப மெதுவாக ரிலீஸ் பண்ணுறேன் கைஸ். நான் பிடிச்ச முடியை இழுக்கலை, மெதுவாக தான் இழுக்கிறேன். ஆனால் வந்து ஸ்லோவாக பண்ணும்போது தான் உங்களுக்கு ஹீட் ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் அந்த மாதிரி கேர்ள் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அண்ட் என்னோடய விரலால் சுற்றி விடும் போது கேர்ள் உங்களுக்கு நல்லா டிஃபைண்டாக வரும். நான் திருப்பி 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ அந்த கேர்ள் பண்ண ஹேரை தூக்கி பின்னாடி போட்டுட்டு பின்னாடியிலேருந்து தான் செக்ஷன் எடுக்கிறேன். ஹேர் செக்ஷன் எடுக்கிறேன். நல்லா பாருங்கள், ஃப்ரண்ட்லேருந்து நான் எடுக்கலை. ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு முடியெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ பின்னாடியிலேருந்து எடுங்க. திருப்பி நான் ஒரு தடவை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இந்த டியூட்டோரியல் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் பண்ண மாட்டேன். அங்கங்கே எனக்கு ரொம்ப வேவியாக இருக்கிற ஹேர் மட்டும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். திருப்பி இப்போ கேர்லில் வச்சு ஒரு சுற்றிட்டு அப்படியே லைட்டாக இறக்க வரும்போது இன்னும் ஒரு டர்ன். ஓகே, ஃபுல் டர்ன் இல்லை, ஹாஃப் டர்ன் தான் வச்சுட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். என் ஃபேஸ் அப்படி ஆறுனது வந்து ஃபோர்ஸ்னால கிடையாது, ஹீட்டு வந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் லைட்டாக புகை வந்துச்சு, அதனால தான் நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன். ஓகே, வலினால் இல்லை. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ பவுன்ஸியாக இருக்குது இந்த கேர்ள். எனக்கு இது மாதிரி புல் பண்ணும்போதே தெரியுதான் பவுன்ஸியாக இருக்குது. அதுதான் பவுன்சி கேர்ள். ஏன் நீங்கள் கலர் யூஸ் பண்ணலாமே, அதுக்கு நீங்கள் ஹேர் கலர் யூஸ் பண்ணலாம். எதுக்கு ஸ்ட்ரெயிட்னர் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான கேர்ள்ஸாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கலர் வச்சு பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது டிஃபைண்டாக வரும். மேபி நீங்கள் பெரிய கேர்லிங் பேரல் வச்சா தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோவி கேர்ள்ஸ் வரும். பட் எல்லாருக்கிட்டையும் அது இருக்காது. பட் ஸ்ட்ரெயிட்னர் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்னர் இருந்தால் 2 in 1 வேலையாக இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை கேர்ள் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்னர் வச்சு யூஸ் பண்ணும்போது பவுன்சி கேர்ள்ஸ் இன்னும் ஈஸியாக கொண்டு வர முடியும். அண்டு நீங்கள் எடுக்கிற ஹேர் செக்ஷன் பொறுத்தும் இருக்குது. ரொம்ப தின்னாக எடுத்திங்கன்னா குட்டி குட்டி ஹேர் கேர்ள் ஆகும். கொஞ்சம் மீடியம் சைஸ் லைக் 1 inch செக்ஷன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி சுற்றிட்டு ஓகே, அண்ட் இன்னும் ஒரு தடவை ரோல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுறது பெட்டர். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஹீட் ஆஃபில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த டெக்னிக் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு திருப்பி ஒரு ஹாஃப் டர்ன் ரோல், அப்புறம் புல் டவுன். அந்த டெக்னிக்கை நீங்கள் ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த டெக்னிக் உங்களுக்கு பழக்கம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக வந்து 200, 119 வைக்க தேவையில்லை. அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்தோடனே நீங்கள் ஹீட் வச்சு பண்ணுங்கள். ஓகே, ஸோ எஸ் முடிச்சுட்ட ரைட் சைட் கேர்ள் பார்த்தீங்களா இப்படி இருக்கும். ஓகே,
எஃபர்ட்லெஸ் கேர்ள்ஸ் ரெண்டுமே பாருங்கள் டிஃபைன்டாக தெரியுது ரைட் சைடில். இப்போ லெஃப்ட் சைடில் நான் பண்ண போகிறேன் அதே ஸ்டெப் தான். நான் ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஹேரை கம்ப்ளீட்டாக அண்ட் பின்னாடியிலேருந்து செக்ஷன் எடுத்துக்கிறேன். சைடும் அதே டெக்னிக் தான் கைஸ், பட் உங்களுக்கு அந்த கை டைரெக்ஷன் மாறும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும் லெஃப்ட் சைடில் பண்ணும்போது. டு பி ஆனஸ்ட் எனக்கே லெஃப்ட் சைடில் பண்ணும்போது ஃபஸ்ட் 2 டைம்ஸ் வரல, பட் 3rd டைம் பண்ணும்போது தான் வந்துச்சு. ஏன்னா நம்ம ரைட்டில் பழகிருப்போம், ஒரு 20 மினிட்ஸ் ரைட் சைடோட போராடி இருப்போம். லெஃப்ட் சைடில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அது ஒரு நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட் அண்ட் ஆஃப் பண்ணிட்டு நானும் ப்ராக்டிஸ் பண்ணேன் லெஃப்ட் சைடில் பண்ணும்போது, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் பண்ணும்போது நமக்கு திடீர்னு சேஞ்ச் ஆஃப் டைரெக்ஷன் வரும். அதனால 1-2 டைம்ஸ் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம், பட் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ எஸ் நீங்களே பாருங்கள் இப்போது. பட் அதே டெக்னிக் தான், ஒரு தடவை ஸ்கிளாம்பில் வச்சுட்டு ரோல் பண்ணிவிட்டு திருப்பி இறக்கிட்டு இன்னொரு தடவை சுற்றிட்டு லைட்டாக ரிலீஸ் பண்ணோம். அதே டெக்னிக் தான். பாருங்கள் என்னோடய கேர்ள்ஸும் நல்லா டிஃபைன்டாக வரும். ஓகே கைஸ், ஸோ இதே டெக்னிக் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் த்ரூ அவுட் தி வீடியோ. இப்போ என்னோடய கீழ்ப்பகுதி இருக்கிற ஹேரை நான் முடிச்சுட்டேன். இப்போது க்ரௌன் செக்ஷன், அதாவது மேலே கிளிப் பண்ணியிருந்தோம்ல அதை எடுக்கிறேன். அண்ட் இதுலேயும் நம்ம 2 செக்ஷனாக டிவைட் பண்ணிக்க போகிறோம், லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரைட் செக்ஷனை முடிச்சுக்க போகிறேன். அதே டெக்னிக் தான் கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டெக்னிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் அப்படின்றது. ஓகே, ஸோ அதே டெக்னிக் தான். அண்ட் என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா நான் ஹேரில் பண்ணும்போது ரொம்ப அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால, அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது பாருங்கள் என்னோடய ஃபுல் ஹேர் நான் பண்ணிட்டேன். இப்போது லைட்டாக அந்த டேங்கிள் டீசர் வச்சுட்டு நான் இந்த சைடில் இருக்கிற ஃப்ளையவே முடி மட்டும் இப்படி ப்ரஷ்ஷாக பண்ணிக்கிறேன். இப்போது லாஸ்ட்டாக செட் பண்ணுறதுக்கு இங்கே ஹேர் சீரம் எடுத்து 2 கையிலையும் நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு என்னோடய சைட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ ஃப்ரிஸ் இல்லாமல் இருக்கும். அண்ட் அதையே வந்து நான் என்னோடய கேர்ள்ஸையும் இந்த மாதிரி க்ரன்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கேர்ள்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆகும், பவுன்ஸியாக தெரியும், அந்த டைட் கேர்ள்ஸ் ஃபீலிங் வராது. ஓகே, ஸோ அழகாக பவுன்ஸியான கேர்ள்ஸ் தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. உங்களுக்கு இந்த பவுன்ஸி கேர்ள்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், காமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், பாய்.